உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். இந்த நாளுக்குறோ தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வரும்படியாக, தியானிக்கும்படியாக, பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அதே போல் கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கலாம். அன்பின் தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, இந்த வேளையில் தேவனே நீர் எங்களோடு கூட தேவன் இடைப்படும்படியாக, பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கொடுக்கப்படுற வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரே, அநேக பேர்களுக்கு ஆசீர்வாதமும் விடுதலையும் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிற நபரோட ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே விடுதலை ஆண்டவரை வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தூய கருத்தை நாங்கள் எல்லாமே அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இருக்கிறோம் உங்களோட மத்தியில் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வரும்படியாகவும் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட உண்மையாக தேவன் நம்மளோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவர் பேசும்போது உண்மையாக நம்மளுக்கு ஒரு விடுதலையும் அந்த ஒரு சமாதானத்தையும் தேவன் தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையான தேவன், சர்வத்தையும் எல்லாத்தையும் உண்டாக்குற சர்வ வல்லமையான ஒரு தேவனுடைய வார்த்தைகள் நம்ம மத்தியில் வரக்கூடியதாக இருக்கிறது. அதுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கணும், தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தணும். உண்மையாக தேவன் நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறார் என்றால் அது ஒரு பெரிய ஒரு கிருபை. தேவன் நம்மளுக்கு உண்மையாக ஒரு சமாதானத்தை தருகிறார் என்றால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். உண்மையாக நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை, வியாதியிலேருந்து எல்லாத்துலேருந்து விடுதலை தருகிறார் என்றால், நம்மளுக்கு எல்லா ஒரு பாதுகாப்பை தருகிறார் என்றால் அவர் யாருன்னு என்றால் பார்க்கும்போது அவர் ஒருவருக்கே தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் நம்மளுக்கு எல்லாமே இன்னைக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாமே அவர் மூலியமாக தான் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றுமே இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு ராஜா இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் எதையோ நம்ம யோசித்து பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு வல்லமையான தேவன், ஒரு பராக்கிரமுள்ள ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் அன்பானவராக இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை அரவணிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெளியில கூட நான் உங்கள் மத்தியில் இன்னைக்கு இந்த கட்டத்தில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறது தேவ சமாதானத்தை குறித்து நாங்கள் பேசுகிறோம். சமாதானத்தை நம்ம எப்படி பேச வேண்டும், சமாதானத்தில் நம்ம எப்படி போக வேண்டும் என்று இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் தேவனோட வார்த்தையை நம்ம சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு பார்க்கும்போது ராஜ்யங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. அநேக இடங்களில் இந்த சமாதானம் இல்லாமல் சில இடங்களில் இன்னைக்கு தவிக்கிறத பார்க்குறோம். ஆஸ்தி இருக்குது, பணம் இருக்குது, எல்லா வகையான இருக்குது. ஆனால் குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு சமாதானம் இல்லை. கணவனுக்குள்ள சமாதானம் இல்லை, மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாமல் காரியங்களை தத்தளிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த சமாதானம் ஆண்டவர் எல்லாருக்காகவும் சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்து போயிருக்கிறார், வைத்து போயிருக்கிறாரு. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமாதானத்தை நம்முடைய நாவுகளில் நம்ம பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சமாதானத்தை குறித்து நம்ம சமாதானம் ஆண்டவரே இந்த இடத்துல வர வேண்டும் என்று நம்ம பேசக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஒருவேளை சமாதானம் இல்லாத இடங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா சமாதானத்தை பேசக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய உண்மையாக அந்த இடத்துல பேசும்போது, உண்மையாக அந்த இடத்துல நம்ம செயல்படும் போது தேவ சமாதானம் அந்த இடத்துல வரக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, இப்போ நம்ம எடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு பக்தன், ஒரு தேவ பக்தன் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 6வது வசனம். அவனை நோக்கி நீர் வாழ்க, நீங்க பாருங்க, முதல் நீங்க வாழ்க, உமக்கு சமாதானமும், பாருங்க உங்களுக்கு சமாதானமும், உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும், உங்களுடைய வீட்டுக்கு சமாதானமும், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம், உங்களுக்கு உண்டான எல்லாத்துக்கும் சமாதானமும் உண்டாகுவதாக என்று அவனை வாழ்த்தி அவருடைய வாழ்னார். இந்த இடத்துல பார்க்கும்போது தாவீது அவருடைய நாவுகள்ல அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னென்றால், முதலாவது அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்றால், உங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகுவதாக, உங்களுடைய வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகுவதாக, எல்லா இடங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகுவதாக என்று அந்த இடத்துல அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். இந்த இடத்துல வாழ்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, இந்த இடத்துல தாவீது அந்த இடத்துல அவர் பேசக்கூடிய காரியம் என்றால், ஒருவேளை அவங்க சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அவங்க கவலையோடு இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அவருடைய நாவல இந்த
அந்த இடத்துல இவங்களுக்கு சமாதானம் அந்த இடத்துல உண்டாகட்டும் என்று சொல்லும் போது உண்மையா அந்த இடத்துல சமாதானம் வரக்கூடியதா இருக்கிறது. இன்னொன்று சொல்றாரு, உங்களுடைய அறை முழுதும் உங்களுடைய வீடு முழுதும் என்னாகிறது, சமாதானம் உண்டாகுவதாக என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியாப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தை! அந்த வார்த்தை இன்னொரு நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவனை நோக்கி நீ வாழ்க, பாருங்க, முதல் சொல்றாரு, நீ வாழ்க, உமக்கு சமாதானமும், உங்களுக்கு சமாதானமும், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உங்களுடைய வீட்டுக்கு சமாதானமும், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம், உண்டான எல்லாத்திலும் சமாதானமும் உண்டாகுவதாக என்று அவனை வாழ்த்தி. யாரு மூலியமா இந்த சமாதானம் நம்மளுக்கு வரக்கூடியது என்று பார்க்கும்போது, முதலாவது தேவன் நம்மள சமாதானத்துக்குள்ள கொண்டு போகிறவரா இருக்கிறார். அவர் இல்லாம நம்ம சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்மளால முடியாது. அப்போ ஒரு மனுஷன் ஒரு சமாதானத்தோடு தேவ பிரசன்னத்தோடு தேவனுடைய ஒரு மகிமையோடு போகும்போது அவன் கூறுகிற காரியம் என்னென்றால், உங்களை வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகுவதாக என்று, உங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகுவதாக என்று அந்த இடத்துல பேசக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த சமாதானம் எப்படி வரும்? இந்த சமாதானத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு சமாதானம் வரணும், விடுதலை வரணும் என்றால் நம்ம சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். அப்போ தேவனோடு கூட நம்ம கிட்டி சேரும் போது, தேவனோடு கூட நம்ம அந்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம வைத்துக் கொள்ளும் போது அந்த சமாதானம் நமக்குள்ள வரக்கூடியதா இருக்கிறது. நமக்குள்ள வைத்து கொண்டு இல்லை, நம்ம பிறருக்கு சமாதானத்தை சொல்லும் போது, பிறரை போய் நம்ம வாழ்த்துதல் சொல்லும் போது, பிறரை நம்ம ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் என்னாகிறார்கள்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு உண்மையாக ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இருக்கலாம், நம்மளுடைய நாவுகளை நம்ம சொல்லலாம், இந்த இடத்துல சமாதானம் உண்டாகுவதாக, இந்த இடத்துல ஆண்டவரே உங்களுடைய சமாதானம் வருவதாக என்று சொல்லும் போது உண்மையாக நம்ம நிமித்தம் தேவன் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். பாருங்க, 100 வருஷத்தை எடுத்துக்கிற நம்ம வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷத்துல 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்டுகிற, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இப்போ நம்மளோட வாழ்க்கையில சில இடங்களுக்குள்ள சண்டைகள் உண்டாகும், குடும்பங்களுக்குள்ள சண்டை உண்டாகும், இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை உண்டாகும். அந்த மாதிரி ஒரு சண்டைக்குள்ள நம்ம விலக்கி நம்ம போகும்போது என்னாகிறது என்றால், அந்த இடத்துல என்னாகிறதுனால் சமாதானப்படுத்தும் போது நம்மளுக்கு என்னாகிறது, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நம்ம மேல வரக்கூடியதா இருக்கிறது, நம்ம மேல அது அடி உழுகுறதான்னு நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சமாதானப்படுத்துறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம உண்மையாக தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுக்குள்ள நம்ம போகும்போது சமாதானம் அந்த இடத்துல வரக்கூடியதா இருக்கிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த சமாதானத்தை எடுத்துக்கொண்டு போகிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு வீடு பிரச்சனைக்குள்ள இருக்கிறதா, ஒருவேளை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள இல்லாம இருக்கிறாங்களா, குடும்பம் ஒரு பெரிய சமாதானம் இல்லாம தத்தளி, நன்றாக நம்ம ஜெபித்து அந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகுவதாக என்று சொல்லும் போது அந்த இடத்துல சமாதானம் உண்டாகிறதா இருக்கிறது. அப்போ தேவனுடைய வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, சமாதானப்படுத்துறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு நம்ம சமாதானப்படுத்துகிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஏன் இந்த வேலையெல்லாம், நம்மளுக்கு ஏன் இந்த காரியம் எல்லாம், அவங்க எப்படின்னா அடிச்சுக்கிட்டோம், எப்படின்னா போட்டோம், அது கிடையாது. தேவனுடைய வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறதுனா, கிறிஸ்துக்குள்ள நம்ம வாழுகிறோம் என்றால், கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், தேவனுக்குள்ள இருக்கிறோம் என்றால், நம்ம இன்னைக்கு அநேக பேர்களை சமாதானத்தின் வார்த்தையால கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சொல்லுகிற சமாதானம் அந்த இடத்துல உண்டாகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ சில காரியங்கள் நம்ம சமாதானப்படுத்தும் போது நம்ம மேல எதனா காரியங்கள் வந்துவிட்டா, இல்லை நம்மளுக்கு எதனா ஒரு தீங்கு நடந்து விட்டா அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு 10வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சொன்னோம், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாருங்க, எது நிமித்தம்? நீதியின் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவருடையது. நீதி நிமித்தம் எதுலயோ ஒண்ணுல போய் மாட்டிக்கொண்டு இல்ல, நீதி நிமித்தம் நம்ம போகும்போது பரலோக ராஜ்யம் அவருடைய என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. சொல்லப்பட்டிருக்கு, சமாதானப்படுத்துறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதி எது நிமித்தம்? நீதி நிமித்தம்
இந்த துன்பப்படுகிறவர்கள் அவர்களது பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. அப்போ எந்த ஒரு காரியம் என் மேல விழுந்தாலும், எந்த ஒரு காரியங்கள் துன்பப்பட்டாலும் நீங்க வேதனைப்படாதீங்க. அது கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் அவர் தேவன் ஏசப்பா சரிப்படுத்துகிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்துல அவர் சொல்லி போகிற அந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, திடன் கொள்ளுங்க, ஜெயித்தெழுங்க என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்துல தேவன் நம்மளுக்கு சமாதானத்தை ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தை இந்த உலகம் கொடுக்காத சமாதானம் அல்ல, தேவன் கொடுக்கிற ஒரு சமாதானம் நம்மளுக்கு ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானம் எங்க இருக்குது என்று பார்க்கும்போது அந்த சமாதானம் நம்ம கிட்டதான் இருக்கிறது. அதான் தேவன் சொல்றார், தேவன் இல்லாம ஒருவனுக்கும் நம்ம சமாதானம் சொல்ல முடியாது. யாரு மூலியமா சமாதானம் வரும் என்றால் இயேசு ராஜா மூலியமாக நம்மளுக்கு என்னாகிறது, சமாதானம் வரக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இந்த 9 கனிகளை பேசிக்கொண்டு வரும்போது அதுல ஒரு விஷயத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 9 கனிகளை கொண்டு வரும்போது அதுல ஒரு காரியத்தை அவர் சமாதானத்தை குறித்து அவர் சொல்லக்கூடியவரா இருக்காரு. கலாத்தியர் 5:22, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். போதுங்க. அது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காரியத்தை அவர் கொண்டு வருகிறாரு, சமாதானம். அந்த கனிகள்ல வரக்கூடிய காரியம் என்னென்றால் சமாதானம் வரக்கூடியதா இருக்கிறது. பரிசுத்தனாகிய பவுல் அந்த இடத்துல அவர் எழுதும்போது சொல்லப்பட்டிருக்கு, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தை குறித்து அவரே பேசியிருக்கார். இப்ப சமாதானம் இவர்களுக்கு உண்டாகுவதாக என்று நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த சமாதானம் என்றது தேவனே ஒரு விரும்பக்கூடிய காரியமா இருக்கிறது. அப்போ தேவன் நமக்குள்ள அந்த சமாதானத்தை கொண்டு வரணும் என்றால் நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் நம்ம தேவனோடு கூட இருக்க வேண்டும், அவரோட அன்புக்குள்ள இருக்க வேண்டும், அவருடைய தயவுக்குள்ள, அவருக்குள்ள, அவருடைய பிரசனத்துக்குள்ள இருக்கும்போது இந்த சமாதானம் வரக்கூடியதா இருக்கிறது. அப்போ இந்த சமாதானம் தேடி இன்னைக்கு உலகத்துல எங்கெங்கயோ போகிறார்கள், தனிமையில போய் உட்கார்கிறார்கள், சமாதானம் வேண்டும் என்று. மனைவி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு சமாதானம் வேண்டும் என்று உட்காருகிறார்கள். எத்தனையோ மலைகள்ல ஏறுகிறார்கள் சமாதானம் வேண்டும் என்று. ஆனா அவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில போய் கேட்டா, திருப்பி போய் கேட்டா சொல்லுவாங்க, எங்களுக்கு சமாதானமே இன்னும் வரல, இன்னும் சமாதானமே இல்லைன்னு. ஆனா ஒருவர் கீழே தான் முடியும், அவர் இயேசு ராஜா கீழே மட்டும்தான். அவரோட சன்னிதானத்துல போகிறவர்களுக்கு, அவரை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு, அவரோடு கூட போகிறவர்களுக்கு, அந்த இயேசுவை பின்பற்றி அந்த குடும்பம் போகிற குடும்பங்களுக்கு, அவரோட வழிகளை நடக்கிற குடும்பங்களுக்கு தேவன் சமாதானத்தை வர வைக்கிறவரா இருக்கிறார். இன்னொன்று பார்க்கும்போது இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இன்னைக்கு துன்மார்க்கத்திலையும், இன்னைக்கு சமாதானம் இல்லாம இன்னைக்கு வெளியே போய் துன்மார்க்கத்திலையும் பாவத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கையில அந்த வீடு எப்போதும் அது சமாதானத்துக்குள்ள நிரம்பி இருக்கிற ஒரு குடும்பமாக கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட குடும்பங்களுக்குள்ள நம்ம அன்னைக்கு நேரத்தில் நம்ம சொல்றோம், சில பாஸ்டர்கள்ட்ட, சில ஊழியக்காரர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே நம்ம வீட்டில் சமாதானமே இல்லை, ஐயோ வீட்டே ஒரு மாதிரி இருளா இருக்கிறது. ஏன் தெரியுமா? நம்மளோட வாழ்க்கை நம்ம இன்னும் சமாதானத்தை நம்ம வீட்டில் பேசல. நம்ம சமாதானத்தை நம்ம பேசணும். நம்ம வீடு முழுவதும் ஆண்டவரே சமாதானத்துக்குள் நிறைந்து இருக்குவதாக, ஆண்டவரே நாங்கள் செய்கிற காரியங்களை சமாதானம் இருப்பதாக, எங்க தேசத்துக்குள்ள சமாதானம் நிறைந்திருப்பதாக, எங்க ராஜ்யங்களுக்குள்ள சமாதானம் நிறைந்திருப்பதாக என்று நம்ம என்னைக்கு நம்ம பேசுகிறோமோ அன்றைக்கு நம்ம இருக்கிற ஸ்தலத்துல, நம்ம போகிற ஸ்தலத்துல, நம்ம நிக்கிற ஸ்தலத்துல சமாதானம் வரக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பேசக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா விஷயத்துல 10வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க எந்த வீடுகளுக்குள்ள நீங்க போகிறீர்களோ அந்த வீடுகளுக்குள்ள என்ன பேச சொல்றார் ஆண்டவர்? சமாதானத்தை பேசுங்க. வாசிங்க. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது, பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்க. இப்ப யார சொல்றாரு அந்த இடத்துல? ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போங்க என்றார் முதலாவது. இப்ப அந்த வீட்டுக்குள்ள நாம போகிறோம். அந்த வீட்டுக்குள்ள போகும்போது தேவனுக்குரிய சொல்லுகிற காரியம் என்றால் அந்த வீட்டுக்குள்ள பார்த்து பேச சொல்றாரு, இந்த வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகுவதாக. எதை உண்டாகுவதாக சொல்றாரு?
சமாதானம் உண்டாகுவதாக. ஹல்லேலூயா. அப்ப இந்த சமாதானம் உண்டாகுவதாக சொல்லும் போது யாரை பார்த்துதான்? சிஷ்யர்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய காரியமா இருக்கா. நீ ஏவைகள் வீடுகளுக்கெல்லாம் போறீங்களோ, எந்தெந்த வீட்டுல உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ, எந்தெந்த வீட்டுல உங்களை காரியங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த வீடுகள்ல நீங்க அவர்களுக்கு பார்த்து கூறுங்கள், சமாதானத்தை சொல்லுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த சமாதானம் அவங்க ஒருவேளை ஏற்றுக்கொள்ளனா அந்த தூசியை உதறிவிட்டு அங்கிருந்து நீங்க விலகி வாங்க. அவங்க தேவ நியாய தீர்ப்புக்காக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இன்னைக்கு சமாதானம் படுத்துறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. என்றால் சொல்லப்பட்டுகிறது, நீங்க போற எந்தெந்த வீட்டுக்குள்ளே ஆகட்டும் சமாதானம் உண்டாகுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேக பேர்கள் உங்க இடத்துல வருவார்கள், அநேக பேர்கள் உங்களிடத்துல பேச வருவார்கள். அப்போ நீங்க சொல்லுகிற இந்த தேவனோட ஒரு வார்த்தையால அவர்கள் சமாதானம் பெற்று போகிறவர்களா இருக்காங்க. ஆனா உண்மையாக இந்த வசனம், இந்த வேத வசனங்களை நம்ம நன்றாக தியானித்து இதுல இருக்கிற வார்த்தைகளை எந்த நாவுகள் நம்ம அறிக்கை செய்து இந்த நாவுகள்ல இருந்து இந்த வார்த்தைகளை நம்ம பேசும்போது இன்னைக்கு எந்த மாதிரி உடைந்து போன குடும்பமா இருக்கட்டும், இல்ல பிரிந்து போன ஒரு குடும்பமா இருக்கட்டும், இல்ல அவங்க ஒருவேளை பல வகையான பகைகளுக்குள்ள, கசப்புகளுக்குள்ள, ஒருவேளை அவங்க ஒரு சண்டையின் ஒரு சுபாகத்துக்குள்ள இருக்கலாம். ஆனா நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது சமாதானத்தை நீங்க கூறும்போது உண்மையாக அது எந்த மாதிரி காரியம் இருந்தாலும் தேவன் அங்க சமாதானத்தையும் கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ யார் மூலியமா சமாதானம் வரும் என்றால் அவர் இயேசு ராஜா மூலியமா தான் நம்ம சமாதானம் வருகிறதா இருக்கிறது. அவர் மூலியமா தான் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்ல, சமாதானத்தை நம்மளுக்கு அவர் வைத்து போயிருக்கிறார். அவர் சமாதானத்தின் பிரபுவா இருக்கிறார், சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அந்த சமாதானம் இன்னைக்கு வேணுமா? இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல இருக்கலாம், தேவனோடு கூட பேசுகலாம், நம்ம ஒவ்வொரு நாவலும் நம்முடைய நாவுகளில் பேசுகலாம். நம்முடைய வீட்டுக்குள்ள சமாதானம் வருவதாக, செய்கிற வேலைகள் ஸ்தலத்துல சமாதானம் வருவதாக, ஆஜத்துல சமாதானம் வருவதாக, இப்படி சொல்லி சொல்லி நம்ம சொல்லும் போது நம்முடைய நாவுகள் சமாதானம் அந்த இடத்துக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சில மனிதர்கள் இன்னைக்கு பேசும்போது ஒரு மாதிரி எரிச்சல் உண்டாகும், கோபம் உண்டாகும், சண்டைகள் காரியங்கள் உண்டாகிறதா இருக்கு. ஆனா சில மனிதர்கள் பேசும்போது அவர்கள் எப்போ பேசுவார்களோ அவங்க பேசும்போது எங்களுக்கு ஒரு சமாதானமா இருக்கு, அவங்க பேசும்போது எங்களுக்கு விடுதலையா இருக்கிறது என்று இன்னைக்கு விரும்பக்கூடிய காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், அவரை நம்ம பின்பற்றுகிறோம், இயேசுவை பின்பற்றி கொண்டு போகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லாத போது எல்லா ஜனங்களையும் நம்மளை பார்த்து நேசிக்கக்கூடியவர்களாக நமக்குள்ளேருந்து அவர்களுக்கு சமாதானம் போகக்கூடியதா இருக்கணும். அவர்களுக்குள்ளேருந்து எல்லா பிரிவினைகள் நீங்கி போகணும். சமாதானம் நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு தேவனுடைய வசனம் இன்னைக்கு எப்படி தாவீது அவர் பேசினாரோ அந்த வீட்டில் உங்களுக்கு வாழ்த்துதல் உண்டாகுவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுவதாக, உங்க வீட்டுக்கு சமாதானம் உண்டாகுவதாக, உங்களுடைய எல்லா ஸ்தலத்திலையும் சமாதானம் உண்டாகுவதாக என்று சொன்னாரோ. இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், உங்களை கேட்கிற எல்லார் வீட்டுக்குள்ளேயும் சமாதானம் வருவதாக. யார் வீடுகளுக்குள்ள சமாதானம் இல்லையோ அந்த வீடுகளுக்குள்ள சமாதானம் கடந்து போகுவதாக நான் செபிக்கிறேன். அவங்களோட வீடுகளுக்குள்ள ஆண்டவரே, ஒருவேளை உங்களுடைய பிள்ளையை குறித்து நீ யோசித்து கொண்டிருக்கலாம், உன் கணவனை குறித்து யோசித்து கொண்டிருக்கலாம், சமாதானம் இல்லாம இருக்கலாம், எதிலையோ ஒன்றுல மாற்றிக்கொண்டு சமாதானம் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் கடுவதாக, சமாதானம் ஆகுவதாக நான் செபிக்கிற நேரத்துல ஆண்டவருடைய வசனம் அதுதான் சொல்லுகிறது. நீ போற வீடுகளுக்குள்ள சமாதானம் நீங்க உண்டாகுவதாக என்று சொல்லுங்க. அந்த இடத்துல சமாதானம் இன்னைக்கு உண்டாகுவதாக நான் செபிக்கிறேன். எல்லார் வீட்டுக்குள்ள சமாதானம் கடந்து போவதாக. அதுதாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அந்த நேரத்துல அன்பின் தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை நாங்கள் வர வைக்கிறோம். அப்பா டேடி, உண்மை நன்றி செலுத்துக்கிறோம் டேடி. அப்பா, கேட்ட ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் சமாதானம் ஆண்டவரே போகத்தக்கதாக நான் செபிக்கிறேன். அவங்களோட வீடுகளுக்குள்ள ஆண்டவரே, அவங்களோட வாழ்க்கைக்குள்ள ஆண்டவரே, அவங்க போற ஸ்தலம் எல்லா ஸ்தலத்திலையும் சமாதானத்தை நாங்கள் பேசுகிறவராக இருக்கிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சமாதானத்தை நாங்கள் கூறி நாங்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, தேவன் தாமே இந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.